Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம book organizer தான் பண்ண போறோம். அதாவது இந்த book holder னு சொல்வாங்கல, book எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, book எல்லாம் வச்சு அடுக்கிறதுக்கு அதுதான் பண்ண போறோம். ரெண்டு ஐடியா பார்க்கலாம். நம்ம ரெண்டு ஐடியாவுமே இன்றைக்கி கார்ட்போர்டில் தான் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு மட்டும் தனித்தனி கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிட் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் ஐடியாவுக்கு ஆல்ரெடி இருந்த பாக்ஸை வந்து நம்ம புக் ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய புக் சைஸை வச்சுட்டு அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி கரெக்டாக நம்ம வந்து சேர்த்து அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து மேலே ஸ்டிக்கர் பேப்பர் அது வந்து கலர் பேப்பர், பேட்டர்ன் பேப்பர் எது வேணால் வந்து ஒட்டி நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இதுக்கு இந்த வால் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி. அந்த பேப்பர் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேட்டர்ன் பேப்பர் இருந்தால் அது ஒட்டிக்கலாம், கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபோம் ஷீட் இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷீட் வேணால் நீங்கள் இதில் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஃபெவிகால் யூஸ் பண்ணது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 4 சைட்லேயும் குட்டி குட்டி அந்த எல் ஷேப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து மடித்து ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் பேப்பரை மட்டும் நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே ஒட்டிடலாம். ஓகேவா, ரெண்டு சைடும் உள்ளுக்குள்ளேயும் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இதை உங்களுக்கு வந்து உள் சைடு வேணாம், இது வந்து உள் சைடு கார்ட்போர்ட் மாதிரி தெரிஞ்சாலே ஓகேனா நீங்கள் வெளி சைடு மட்டும் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பேப்பர் தான் இல்லைங்க, இந்த பேப்பர் எங்கிட்ட இருந்தனால நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்ச பேட்டர்ன் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கலர் பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் செஞ்சோன்னா அதை கூட ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட இஷ்டம் தான். இந்த புக் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி டேபிள் வச்சுருக்கோன்னா ஸ்டடி டேபிள் பக்கத்தில் வந்து இந்த புக் ஹோல்டர் வச்சுட்டு நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கே வந்து தேவைப்பட்டுச்சு, செய்யணும்னு ஆசை, என்னோடய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வந்து டைம் வந்திருக்கு அப்படிங்கிறனால நான் அதை செஞ்சுட்டு அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டடி டேபிள் ஆர்கனைசர் வேறு கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, நானும் போடுறேன்னு சொல்கிறேன். பட் அதுக்கான திங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டா தான் வந்து அது எல்லாமே கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால் வந்து அதுக்கு ஒவ்வொரு திங்ஸாக நான் செஞ்சுட்டு அதை அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய டேபிள்லாம் ஒன்றுமே வச்சிடல, சிம்பிளாக தான். எப்போவுமே நான் வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுவேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் செஞ்சு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு திங்ஸ் எல்லாமே செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டதுக்கப்புறம் நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சும்மா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். உட்காந்துட்டே படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி செட்டப் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். பட் சீக்கிரமே நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கார்ட்போர்டுக்கு 2 கார்ட்போர்டுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன். இன்னும் 2 கார்ட்போர்டு இருந்துச்சு, அதுக்கும் நான் ஒட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது அந்த புக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போட்டுக்கிற ஒரு ஹோல்டர் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். இது வந்து நார்மலாக நம்மக்கிட்ட அட்டை பாக்ஸ் இருக்குது, அப்படியே ஜாயிண்டிங்காக இருந்த அட்டை பாக்ஸ் இருக்குன்னா அதையே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் அட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால் நான் தனித்தனியாகவே கார்ட்போர்ட் பீஸ்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா, தனித்தனி கார்ட்போர்ட் பீஸையும் நீங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி மேலே ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ரெண்டுத்தையும் சைடில் வச்சுட்டு சென்டரில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டு சைட்லேயும் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃபுல்லாக அது வந்து ஒரு புக் ஹோல்டர் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, புக் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணலாம். நார்மலாக இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா புக் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் பிடிக்குன்றனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மெத்தடே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து திரும்ப ஏதாவது நான் யோசிச்சேன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மகிட்ட ஸ்டிக்கர் பேப்பர் இருந்தனால அதை ஒட்டிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்னோடய புக் எடுத்து இதில் வச்சு காமிக்கிறேன். என்னோடய ஓல்டு புக்ஸ்லாம் இதில் வந்து புக் மட்டும் இல்லை, நம்ம புக்கு, நோட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு சில பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட, ஃபைல்லாம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். பட் வந்து ஃபைல் வைக்கிற அளவு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான். நான் வந்து என்னோடய புக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே வந்து சைஸ் பார்த்துட்டு தான் கட் பண்ணேன். அது வந்து உங்கள்கிட்ட காமிக்கல. அதே மாதிரி நீங்களும் உங்கள் புக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஐடியா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஐடியா நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஐடியாவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த
செகண்ட் ஐடியா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய புக்ஸ்லாம் வைக்க முடியாது, சின்ன சின்ன நோட்ஸு சின்ன சின்ன புக்ஸ் வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி வைக்கிறதுக்காக. ஓகே, அதான் பெருசாக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒன்று செஞ்சாச்சு, சரி சின்னதாக வைக்கிறதுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கிற பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ஷீட் கோல்டன் பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரை வந்து நான் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அங்கங்கே வந்து ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதையும் நான் வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இதுவுமே வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிறது தான். இது எதுக்காவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். ஒரு சில ஸ்டிக்கர் பேப்பர்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் நான். அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கல, ஒரு 2-3 பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். சரி அதை மட்டும் எப்படி காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பேப்பர்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கிராஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு புக் ஹோல்டர் பண்ணுறோம், ஒரு ஆர்கனைசர் பண்ணுறோம், பென் ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இதில் மேலே ஒட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நான் ஒட்டலை, அது மாதிரி வெளி சைடில் கீழேயும் நான் ஒட்டலை, சைடில் தெரியும் பார்த்திங்களா, அங்கே மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ் எதுக்குன்னா சென்டரில் வச்சு ஒட்டுறதுக்காக. ஓகே, அந்த பாக்ஸுக்கு உள் சைடு ஒட்டுறதுக்காக. இப்போ நான் இதை எப்படி ஒட்ட போகிறேன்னா, நடுவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய இடம் வச்சுட்டு 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படி ஒட்டிக்கிறேன். நான் ஒட்டுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒட்டுறேன். எதுக்கு அந்த மாதிரி ஒட்டுறேன்னா, நடுவில் நிறைய திங்ஸ் நம்ம வச்சுக்க முடியும், நிறைய புக்ஸ் ஒன்றா வச்சுக்க முடியும். சைட்லலாம் வந்து நம்ம சின்ன சின்ன திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். அதாவது பென்சில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு புக் ஹோல்டராக மட்டும் இல்லாமல், நோட் வைக்கிற ஹோல்டராக மட்டும் இல்லாமல் நம்ம பென்சில் கூட போட்டு வச்சுக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு. ஓகே, ஒரு 2 in 1 கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிக்கரை திரும்பவும் கட் பண்ணி இப்படி ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தடும் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன நோட் புக்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ் இருக்கும், இல்லைனா நோட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி வந்து சின்னதாக எங்ககிட்ட புக்ஸ் எதுவும் இல்லை, சின்னதாக வந்து நோட்ஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் இதே ஐடியாவை கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இதில் வந்து நோட்டும் புக்கும் வச்சுருக்கேன். என்கிட்ட சின்ன புக்ஸ் இருந்துச்சு, அதனால் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கர் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறது பிடிக்கலன்னா நடுவில் இன்னொரு கார்ட்போர்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்னொரு கார்ட்போர்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிற்க கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல சென்டரில் வந்து இன்னொரு கார்ட்போர்டு நீங்கள் நிற்க வச்சுட்டிங்கன்னா உங்கள் பென்சில் எல்லாமே நிற்க வச்சுக்கலாம். ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய இடம் கிடைக்கும். ஒரு சைடில் வந்து ஸ்கெச்சஸ் போட்டு வச்சுக்கலாம், ஒரு சைடில் பென் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த செகண்ட் மெத்தடும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த செகண்ட் மெத்தடும் வந்து பிடிச்சதா இருந்துச்சு, இதுவுமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து. என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து ஸ்டடி டேபிள் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்க 2த்தையுமே எடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து இது 2மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம இந்த புக்ஸ் எல்லாத்தையும் இதுலேயே அடுக்கி வச்சுக்கும் போது டக்குன்னு எடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம படிக்கிறதுக்கு, ஸ்டடி டேபிளில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.